கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் கூட நமது சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த நாள் காலை வேளையில் இந்த வார்த்தை சற்று வித்தியாசமாக இருந்தால் கூட பரிசுத்த ஆவியானவர் சில இருதயங்களில் பேசுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நம்ம பல நினைவுகள், பல யோசனைகள் யோசித்து அதன்படி நம்முடைய மனசு என்ன சொல்லுதோ, இருதயம் என்ன சொல்லுதோ அதன்படி நாம் ஒருவேளை பயணித்து கொண்டு இருக்கலாம். நம்ம சொந்த விருப்பம், சுய இஷ்டம், சுய புத்தியின் படி சில காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பாதையிலெல்லாம் ஒருவேளை இதுவரைக்கும் தோல்விகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம், இல்லை பலவிதமான அனுபவங்களை கடந்து வந்திருப்பீங்க. எந்த ஒரு ஆசீர்வாதம், நன்மைகள் இல்லாமல் இருக்கலாம். நினைத்தது நடக்காமல் இருக்கலாம், எதிர்பார்த்தது கிடைக்காமல் இருக்கலாம். இப்படி பல சூழ்நிலைகளில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் அவருடைய வார்த்தை எப்படி வருகிறதுன்னா, என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நம்ம ஒன்று நினைக்க, கர்த்தர் ஒன்று நினைக்க. ஆமென். அப்போ ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். ஆமென். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி இல்லைன்னா பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் சில புரிந்து கொள்ளுதல்கள் சரியாக இல்லாத இருக்கும்போது, சில நேரங்களில் சில புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும்போது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது ஒரு காரியத்தை செயல்படுத்துவது என்பது மிக கடினமான ஒன்று. ஏன்னா இவங்க பிள்ளைகள் ஒன்று நினைப்பாங்க, பெற்றோர் ஒன்று நினைப்பாங்க, இல்லைன்னா கணவன் ஒன்று நினைக்க, மனைவி இன்னொன்று நினைப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாதபடியினால் நினைவுகள் வித்தியாசமாக இருக்கும்போது பாதைகளும் வித்தியாசமாக போகலாம். அப்போது அந்த இடத்துல எதையுமே நாம் சாதிக்க முடியாது. என்றைக்கும் சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள் தான் உருவாகுமே தவிர அந்த இடத்துல எந்த ஒரு நன்மை, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதங்களை காண முடியாது என்பதுதான் உண்மை. ஆகவே கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்கிறதான ஒரு வார்த்தை, அவருடைய நினைவுகளை நாம் புரிந்து, அவருடைய வழிகளை நாம் புரிந்து கொண்டு அதன்படி நாம் செயல்படும்போது வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள், நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறது என்னென்னா, நம்ம பயணிக்கிற பாதை இல்லைன்னா நம்ம நடக்கிற வழி தான் சரி என்று நம்ம நினைக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லைப்பா, நீ போகிற பாதை சரியில்லை. ஆமென். நீ நினைக்கிற நினைவு சரியில்லை. நீ உன் சொந்த இஷ்டப்படி நினைக்கிற, ஆனால் நான் உன் மேலே வச்சிருக்கிற நினைவு வித்தியாசமானது. ஆமென். கர்த்தர் நம்மை குறித்து பெரிதான நினைவுகளை வைத்திருக்கும் போது நம்ம சொந்த இஷ்டப்படி சில நினைவுகளை நினைத்து அதன்படி நாம் பயணித்து கொண்டு இருப்போம் என்றால் அது தோல்வியிலே முடியும். அப்படி தோல்வியில் என்றைக்குமே ஃபெயிலியர், இதிலேருந்து நான் இதிலேருந்து எழும்புவேன் என்று ஒருவேளை ஒரு சிந்தனையோடு, எண்ணத்தோடு, அது குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கலாம், இல்லை படிப்பிலையாக இருக்கலாம், வேலை விஷயத்தில் இருக்கலாம், ஃப்யூச்சர் எதுவாக இருக்கலாம். தோற்று போய் இருந்தீங்கன்னா இன்றைக்கு தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் என் சொந்த நினைவு இஷ்டப்படி நான் வாழ்ந்தேன், ஆனால் நீங்கள் என்னை குறித்து நினைக்கிறீங்க, உங்கள் நினைவு எப்படி இருக்கிறதப்பா, அதன்படி என்னை நடத்துங்க. நீங்கள் நினைக்கிறபடி அந்த வழியில் நீங்கள் என்னை நடத்துனீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நான் காண முடியும், அந்த நன்மையை பார்க்க முடியும், அந்த தோல்வியிலிருந்து ஒரு ஜெயத்தை நான் காண முடியும், அந்த சமாதான கேட்டிலிருந்து ஒரு சமாதானத்தை நான் கண்டுகொள்ள முடியும், அந்த ஐக்கியம் இல்லாமையிலிருந்து ஒரு ஐக்கியம், ஒரு சந்தோஷம், எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தம்முடைய பாதையிலே நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், என் இஷ்டத்துக்கு நான் தெரிந்தெடுத்த வழி. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, இதுதான் படிப்பேன், ஆமென், இதுதான் என் ஃப்யூச்சர், இதை தான் திருமணம் பண்ணுவேன், இந்த வேலைன்னா தான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். இப்படி சில பிள்ளைங்க சில விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து தான் இந்த காலை வேளையில் சொல்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படி
கர்த்தர் உங்கள் மேலே வச்சுருக்கிற நினைவு பெருசு. ஆமென், ஹல்லேலூயா. அதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரோட்டில் பஸ்ஸு, 4 வீலர்ஸு, 2 வீலர்ஸ் எல்லாமே ஓடுது, அப்படி தானே? அந்த பஸ்ஸு இல்லை, எனக்கு இந்த பாதை டெய்லி நான் பயணப்பட்டு எனக்கு சலித்து போய்விட்டது, நான் ட்ரெயின் போகிற அந்த ட்ராக்கில் நான் பயணித்தா நல்லா இருக்குமே என்று ஒரு வேளை ஆசைப்படலாம். ஏன்னா ரோட்டில் ஃபுல்லாக டிராஃபிக்கு. ஆனால் ரயில்வே தண்டவாளத்தில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் இருக்காது. நான் அதில் போகலாமேன்னு நினச்சா அது ஒருபோதும் சாத்தியமாகாது. ஆமீன். அதுதான் ஒரு வசனம் நீதிமொழிகளில் வரும். நீதிமொழிகள் 16:25 நினைக்கிறேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆமீன். மனுஷனுக்கு நமக்கு செம்மையாய் தோன்றும், இதில் எனக்கு அவ்வளோ நல்லா இல்லை நான் விரும்புகிறபடி கொஞ்சம் ட்ராக் மாற்றி பார்க்கலாமே என்றால், ஆனால் அதுக்கு முடிவு ஆசீர்வாதமாக இருக்காது, நன்மையாக இருக்காது. ஆமென், அல்லேலூயா. பல நேரங்களில் சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை, ஆத்துமா மரித்து போக வேண்டிய சூழ்நிலை, சரீரம் பலவீனப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். நம்ம தெரிந்தெடுக்கிற சில பாதைகள், ஆமென், அல்லேலூயா, சாத்தியமற்ற சில வழிகள், ஆமென், அனுகூலமற்ற சில பாதைகள், ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி ட்ரெயின் இருக்கிறது, அது தண்டவாளத்தில் பயணிக்க வேண்டியது. நான் ரோட்டில் தான் போவேன்னா அது நடக்காது, அங்கே ஆக்சிடெண்ட் தான் நடக்கும். அல்லேலூயா. ஏரோப்ளேன் போகுத, ஃப்ளைட்டு, அது வானத்தில் பறக்க வேண்டியது, அது நான் ரோட்டில் போவேன்னா அதுவும் சாத்தியமில்லை. அல்லேலூயா. இது மாதிரி அவங்களுக்கு ஒரு வழி, ஒரு கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள்ளே இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு, உலக மனுஷனுக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது கர்த்தர் ஒரு பாதையை நியமித்து இருக்கிறார். அந்த பாதையில் தான் நாம் போகணும். அந்த பாதையை விட்டு ட்ராக் மாறினீங்கன்னா அதில் தோல்வியை தான் சந்திக்க முடியும், அதில் விடுதலையை நம்ம பார்க்க முடியாது. இப்போ எந்த இடத்துல தவறு இருக்கிறோம், ஆமென், எந்த இடத்துல ட்ராக் மாறி இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்த தேவ சமூகத்தில் ஜெபிப்போம்னா கர்த்தர் சரியான பாதையில் நம்மை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம சொல்லலாம், ஐயோ நான் இப்போ போகிற பாதை கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, இந்த பாதை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பல தடைகள் இருக்கலாம். ஆமென். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். வனாந்தரம் ஒரு தடை தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் செங்கடல் வந்தது, தடை தான். யோர்தான் வந்தது, தடை தான். எரிகோ வந்தது, தடை தான். ஆனால் தடைகள் இருந்தால் கூட கர்த்தர் எங்கே கொண்டு சேர்த்தார் தெரியுமா? கானானுக்கு நேராக கொண்டு போய் சேர்த்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த நாடின துறைமுகம். ஆமென். நம்ம ஃபோக்கஸ், நம்ம எதிர்பார்த்திருக்கிற ஒன்றை அடைய வேண்டும்னா ஒருவேளை பாதையில் கஷ்டம், தடைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், தோல்விகளை கூட சந்திச்சிருப்பீங்க. ஆனாலும் இது கர்த்தர் அனுமதித்த பாதை தானா என்பதை உணர்ந்து அதன்படி செயல்பட்டீங்கன்னா, என்ன தடைகள் இருந்தாலும், என்ன தோல்விகள் இருந்தாலும், என்ன நிந்தைகள், அவமானங்கள் இருந்தாலும் நீங்கள் சேர வேண்டிய இடத்துல, ஆமென், அல்லேலூயா, கர்த்தர் குறித்த நேரத்தில், ஏற்ற நேரத்தில் சேர கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு மேலே கர்த்தர் ஒரு நினைவு வைத்திருக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கணும், இந்த நிலைமையில் உயர்வாக வைக்கணும், ஆமென், எப்படியெல்லாம் வைத்து அழகு பார்க்கணும் என்று பரலோகம் தீர்மானித்திருக்கிறதோ அதன்படி தான் நடக்குமே தவிர நம்ம சுய இஷ்டத்தின்படி, மாம்ச இஷ்டத்தின்படி, இச்சைகளின்படி ஏதாவது செய்தோன்னா அது தோல்வியில் தான் முடியும். ஆமென். அப்பேற்பட்ட தோல்வியில் இருப்பீங்கன்னா தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ரோமர் 11:33 கடைசியில் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த வழி, நமக்காக நியமித்திருக்கிற அந்த வழி, அந்த பாதை, அது நம்மளால், எந்த மனுஷனாலும் அதை ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. அதை எந்த மனுஷனும் சர்ச் பண்ண முடியாது, அது அன்சர்ச்சபிள். ஆமென், அல்லேலூயா. நமக்கு நியமித்த பாதையிலே நாம் தான் ஓட வேண்டும், நாம் தான் பயணிக்க வேண்டும். அவரவருக்கு கர்த்தர் நியமித்த பாதையிலே, ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நியமித்த வழி ஒன்றிருக்கிறது. அந்த வழியை மாறி போனால் நான் பிரச்சனை தான். சிம்சோனுக்கு குறிக்கப்பட்ட ஒரு வழி, ஒரு பாதை இருந்தது. சிம்சோன் எப்படி வளர வேண்டும், எதை சாப்பிடணும், எப்படி நடக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும் என்கிறதான ஒரு வேயை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த வேயை விட்டு அவர் வழி விலகி போனார். ஆனால் அந்த பரிதாபம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் மோசேயை பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, அவருக்கு கர்த்தர் நியமித்த பாதையிலே அவர் என்ன செய்தார்? கடந்து வந்தார். ஒரு பெரிய ஆசீர்வாத நன்மையை காண முடிந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில், அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அவர் கடந்து வந்த வழி, கர்த்தர் அவருக்காக அனுமதித்த பாதை கடினமாக தான் இருந்தது, கடினமாக இருந்தது. அந்த பாதையில் அவர் சந்தோஷமாக அதை கடந்தார். அது கடக்க பண்ணினவர் கர்த்தர். முடிவில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதே மாதிரி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இப்படிப்பட்ட தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்த பாதைகள் கடினமாக இருந்தது, வழிகள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு கடினமான வழிகளை நியமித்திருந்தாலும் கர்த்தர் அவர்கள் மேல் வைத்திருந்த நினைவுகள் மிக மேன்மை உள்ளதாக இருந்தது. ஆமென். அவர் நினைத்தபடி ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பல நேரங்களில் அவருடைய வழியை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாததுனால தான் நம்ம தடுமாறுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தடுமாறி தோற்று போகிறோம். போய் கடைசியில் கூகுளில் வழி சர்ச் பண்ணி கடைசியில் சில நேரங்கள் அது எங்கோ கொண்டு விடும். ஆமென், ஹல்லேலூயா. சம்மந்தமில்லாத இடத்துல கொண்டு விடும். பிறகு தடுமாற்றம்தான், தோல்வி தான், ஏமாற்றம் தான், எங்கே போகணும்னு தெரியாது. இது மாதிரி தான் இன்றைக்கி சிலருடைய பயணங்கள், வழிகள், பாதைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில், ஆண்டவரே, ஒருவேளை கடினமான வழியில் நடந்துட்டு இருப்பீங்க. ஆண்டவரே, இதுதானா எனக்கு நியமிக்கப்பட்ட பாதை என்பதை உணர்ந்து நீங்கள் பயணித்தீங்கன்னா முடிவிலே அந்த ஆசீர்வாத நன்மை மிக மேன்மை உள்ளதாக இருக்கும். ஆமென். பரிசுத்தவான்கள் அதை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் நம்ம இஷ்டப்படி விசாலமான பாதையை தேர்ந்தெடுத்தோம்னா முடிவு பரிதாபமாக இருக்கும். ஏன்னா ஒரு தேவ பிள்ளைக்கு அனுமதிக்கப்பட்ட பாதை இடுக்கமான வாசல் தான், விசாலம் அல்ல. ஹல்லேலூயா. கீட்டுக்கு போகிற வாசல் தான் வழி விசாலமாக இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம்தான், நெருக்கம்தான். ஆனால் அந்த வழியில் நம்ம கடந்தோம்னா அதை கடந்து முடியும் போது ஒரு பெரிய ஆசீர்வாத நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனம் வரும். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வழி செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோவென்றால் அவைகளில் இடறி விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வழி செம்மையானது. அந்த வழியில் நீதிமான்கள் தான் நடக்க முடியும். துன்மார்க்கர் ஒருபோது நடக்க முடியாது. துன்மார்க்கர் அந்த பாதையில் நடந்தாங்கன்னா இடறி தான் விழுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நியமித்திருக்கிற பாதை கடினமாக இருந்தாலும் நீதிமான்கள் அதிலே நடப்பார்கள். ஆமென். ஏன்னா அவங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த பாதை கடினமாக இருந்தால் இதை கடந்து நான் போகும்போது இதில் ஒரு பெரிய மேன்மை, ஆசீர்வாதம், ஒரு வெற்றி, ஒரு நன்மையை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை கண்டுகொள்ள முடியும் என்று தெரியும். ஆனால் துன்மார்க்கன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த பாதையில் நடக்க விரும்ப மாட்டான். கடினமான பாதை, ஹல்லேலூயா, கஷ்டமான பாதைகள், நெருக்கமான பாதைகள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகளை சகிக்க ஒரு துன்மார்க்கன் விரும்ப மாட்டான். அவன் எப்போதுமே சந்தோஷமாக விசாலமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பான். இன்றைக்கி நம்ம எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம்? ஆமென். கர்த்தர் நடத்துகிற பாதையில் நடந்தீங்கன்னா நீதிமான்கள் என்கிற லிஸ்ட்டில் நாம் இருப்போம். முடிவில் அந்த பெரிய ஆசீர்வாத நன்மையை கர்த்தர் நம்மேல் நினைத்திருக்கிற அந்த நினைவுகள், அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம சுய இஷ்டத்தின்படி நம்ம பாதையை தெரிந்தெடுத்தோம்னா அந்த பாதையில் பல தோல்விகள், பல சமாதான கேடுகள், ஆமென், பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆகவே இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா, நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே, அவரவருக்கு நியமித்திருக்கிற பாதையிலே, கர்த்தர் நியமித்த வழி, ஆமென், கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற நினைவு, ரெண்டையும் புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை, ஆமென், நம்முடைய ஃப்யூச்சர், குடும்ப வாழ்க்கை, ஆமென், படிப்பு, வேலை விஷயம் எதுவாக இருந்தாலும், ஆமென், அது ஆசீர்வாதமாக இருக்குது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்லப்பா. எங்கள் வழிகள் உம்முடைய வழிகளும் அல்லப்பா. எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிறதான நினைவுகள் மிக மேன்மை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோப்பா. அதன்படி எங்களை நடத்துங்க தகப்பனே. அப்பா, உமக்கு பிரியமான பாதையிலே, ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு நியமித்திருக்கிற வழியிலே நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அந்த பாதைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு முன்னாக போகிற தேவன், கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் சுய இஷ்டத்தின்படி, சுய விருப்பப்படி, தங்களுக்கு பிரியமான வழிகளை தேர்ந்தெடுக்காதபடி, ஆண்டவரே, கர்த்தருடைய சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே, தேவ திட்டங்களுக்கு நேராக நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கரம் பிடித்து நடத்தி, ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க.
அப்பா நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் மாறட்டும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. கர்த்தர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.